அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதம், வாரம், வருடமெல்லாம் தொடங்கும் போது அந்த நாளுக்கான ராசி கூட பார்க்கறது நம்மளுடைய வழக்கம். குறிப்பிட்டு அடுத்ததாக மார்ச் மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 ராசிக்காரங்களுக்கு ஒரு பணமழை பொழியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் கிரக நிலைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும். குறிப்பாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் சிறப்பாக இருக்கும், இன்னும் சில மாதங்கள் கொடுமையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பல கிரகங்களுடைய தாக்குதல் நிலை மாறுது. இதனால் சில ராசிக்காரர்களுடைய கையில் பணம் அதிகமாக புரள போகுது அப்படின்னும், சிலருக்கு வருமானத்தில் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில் நல்ல ஒரு நன்மைகள் பெறக்கூடிய அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். அதில் முதலாவதா மேஷம் ராசிக்காரர்கள். மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் என பார்க்கும்போது, நீங்க மேஷம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம மேஷம் என்று பதிவிடுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமானது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கை துணையால் நல்ல நிதி நன்மைகளை பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த ராசிக்காரர்களுடைய வங்கி இருப்பு 2 மடங்காக அதிகரிக்குமா. இது வரைக்கும் பரம்பரை சொத்துக்களால் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதன் மூலமாக நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னும், குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இதனால மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் என மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நாம் முன்பு பார்த்தது போல் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான பலனை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் அடுத்ததாக சிம்மம் ராசியும் ஒன்று. நீங்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் என்றால் சிம்மம் என்று பதிவிடுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவாங்க அப்படின்னும், இதனால் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் இந்த ராசிகளுடைய வாழ்க்கை முறை மேம்பட்டு தான் காணப்படும். இதன் காரணமாக செலவுகளை அதிகமாக சந்திக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. எந்த செலவு தேவையானது, எந்த செலவு நம்ம இப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் இந்த மாதத்தில் நிதிநிலை நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட பண பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் எளிதில் விடுபடுவீங்க. அதாவது நீங்கள் கடன் பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி பயப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக எளிதிலேயே விடுபடுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய நாளாக கூட அமையலாம். சில புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீண்ட நாளாக நாம் இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு கைக்கூடி வராத நிலையில் கூட இந்த மாதம் உங்களுக்கு அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்று தான் சொல்லணும்.
இதே போல் அடுத்ததாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமானது அட்டகாசமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணிபுரியறவங்க நல்ல சம்பள உயர்வை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி போகும். சிலர் புதிய தொழிலை தொடங்கி கொடி கட்டி பறக்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. குடும்பத்தில் நிறைய சண்டையாக இருக்குப்பா, எது செஞ்சாலும் அது குத்தமாகவே போகுது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது மாறப்போகுது. குடும்பத்தில் இனிமையான சம்பவங்கள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த தொழிலை காட்டிலும் இனிமேல் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது. அதே போல் சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால வாழ்க்கை இனிமேல் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்லணும். அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள், நீங்கள் கும்பம் ராசி என்றால் கும்பம் என்று பதிவிடுங்க. கும்பராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் சரியாக முதலீடுகளை செய்தால் எதிர்பார்க்காத அளவில் லாபத்தை பெற முடியும். வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணம் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். பணியிடத்தில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயித்து இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதா இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. முதலீடுகளை நீங்கள் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லா யோசித்து மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு கூட செய்யலாம். முதலீடு போடும்போது என்றைக்குமே யோசிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடியலாம். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முதலீடு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யோசித்து செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணம் கூட இந்த மாதத்தில் கைக்கு வரும் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது கடனாகவோ அல்லது எதற்காவது கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ வாங்க முடியாத சூழ்நிலை இருந்திருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான நல்ல பலன் கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் கைக்கு அந்த பணம் வந்து சேரும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுடைய நிதிநிலையை பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் 2 மடங்காக உங்களுடைய நிதிநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள் புதிய ஆர்டர்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்டர் எதிர்காலத்தில் நல்ல நிதி நன்மைகளை கொடுக்குமா. பணம் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. மொத்தத்தில் இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமானது அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை நாளாக நீங்கள் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதம் போன மாதத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதம் சற்றே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு மகத்துவம் நிறைந்த மார்ச் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். மாசியும் பங்குனியும் இணைந்த மாதம். இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்களில் கும்பம் ராசியிலும் பிற்பாதியில் மீன ராசியிலும் பயணம் செய்வார். நவ கிரகங்களுடைய பயணத்தால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதாவது வேலை மாற்றம் எதுவும் ஏற்படுமா, ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகு பயணம் செய்கிறாரு. இந்த ராசிநாதன் புதன் ராகுவுடன் இணைய போறாரு. மனமும் உடலும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். வேலை மாற்றம் தொடர்பாக நல்லா யோசிப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க போகுது. நல்ல பண வருமானம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய தனஸ்தானத்தை சுக்கிரனும் செவ்வாயும் பார்வையிடுறதால தன வருமானம் நல்லபடியாக இருக்க போகுது. பிறரோடு பேசும்போது கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அற்புதமான திருப்பங்கள் ஏற்படும். ராசிநாதன் பயணம் சாதகமாக இருக்கிறதால வேலை தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நிரந்தரமாகலாம். மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள் வாழ்க்கையில் உச்சம் பெறும் யோகங்கள் தேடி வரும். உங்களுடைய துறையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மனதில் புது புது திட்டங்களோடு இருப்பீங்க. உங்களை பற்றி வதந்திகள் பரவ வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலும் மிகச்சிறந்த நிர்வாக திறமையோடு இருப்பீங்க. அலுவலகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம்.
கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. காரணம் 8ஆம் வீட்டில் செவ்வாய் பயணம் செய்கிறதால நிதானம் அவசியம். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு எட்டி பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடுகளுக்கு ப்ரொமோஷன் கூட கூடிய இடமாற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் மாதமாக அமையுது. பண வருமானம் அதிகரிக்கும். சனி சுக்கிரன் கூட்டணி அமைந்து உங்களுக்கு பயணம் செய்வதால் பொருளாதாரத்தில் உயர்வு நல்லபடியாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதோடு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரித்து தான் காணப்படும். செல்வ வளம் நிறைந்ததா இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம். பிள்ளைகளால் நன்மைகள் அதிகரிக்கும். திருமணம் சுபகாரியம் கைக்கூடி வரப்போகுது. அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாத பிற்பகுதியில் செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. சனியோடு இணைந்து பயணம் செய்வார். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். இந்த மாதத்தில் முதல் 15 நாட்கள் பெரும்பாலான இடங்களில் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. மேலும் மின் சாதனங்களை கையாளும் போது ரொம்பவே கவனம் தேவை. மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சில ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.